ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அண்டு ஷாக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎம்இன்னு சொல்லக்கூடிய டைரக்ட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்லேருந்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ஷாக்கிங் நியூஸ் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அட்டென்ஷன் டு தி கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன், எல்லா மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் சரி, எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் சரி. ஓகேவா, இது என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? 31/10/2022 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். It is to be noted that the candidates who join their seats of round 1 and round 2 allotted by selection committee, Directorate of Medical Education will not be able to resign from their seat, and the candidate will not be eligible to participate in any further rounds of counseling in compliance with the direction of Honorable Supreme Court of India. ஓகேவா, அவங்க கீழே கொடுத்துருக்கூடிய அந்த சுப்ரீம் கோர்ட்டை ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரவுண்டு 1லையும் ரவுண்டு 2லையும் செலெக்ஷன் கமிட்டினால் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலியமாக யாருக்கு எந்த சீட்டு, எம்பிபிஎஸ் சீட்டாச்சும் சரி, பிடிஎஸ் சீட்டானாச்சும் யாருக்கு அலாட் ஆகுதோ அவங்க கண்டிப்பாக சேர்ந்து தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ரவுண்டு 1க்கும் அப்ளிகபிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா ரவுண்டு 1ல் கண்டிப்பாக சேர்ந்து தான் ஆகணும். இல்லை நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தாலோ நீங்கள் அடுத்து வரக்கூடிய எந்த ரவுண்ட்லேயுமே எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரவுண்டு 1ல் சீட்டு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணி தான் இருக்கணும். எந்த காலேஜில் கிடைக்குதோ அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ரவுண்டு 2 மாப்பப் எல்லாத்துக்குமே எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு 2 தான் நம்மளுக்கு வந்து மெயினாக சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரவுண்டு 1லேயும் வந்து நீங்கள் கண்டிப்பாக எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜை நீங்கள் எடுத்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும். உங்கள் வேறு வழி இல்லை. ஓகேவா, அதனால் வந்து யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிங்க. இன்னும் 3 days இருக்குது, கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா, ஜாயின் பண்ணல அப்படின்னா ரவுண்டு 2 மாப்பப்லாம் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சப்சிக்வெண்ட் ரவுண்டில் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு பாயிண்டில். ரெண்டாவது பாயிண்டில், இட் ஆல்சோ டு பி நோட்டட் தட் தி candidates who resigned or not joined after being allotted the course on completion of round 2 of online counseling will have to forfeit the processing fee, security deposit, tuition fee, and further that he or she will not eligible to participate in subsequent rounds of counseling. இதில் என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் பாயிண்டில் அப்படின்னா, ரவுண்டு 1ல் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிது, கண்டிப்பாக போய் நீங்கள் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த ரெண்டாவது பாயிண்ட்டோட மீனிங் என்னென்னா, ரவுண்ட் 2ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. ரவுண்டு 2ல் ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் பண்ணி அப்கிரேடேஷனுக்கு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கிது ரவுண்டு 2ல். நீங்கள் அப்போ போய் எனக்கு இந்த காலேஜ் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசைன் பண்ணக்கூடாது. இல்லை நான் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா, இல்லை ஜாயின் பண்ணிவிட்டு நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராசஸிங் ஃபீ, செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீ அடுத்து எந்த ரவுண்ட்லேயும் கலந்துக்க முடியாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் விட்டுட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ரவுண்டு 1லேயும் ரவுண்டு 2லேயும் சீட்டு கிடைச்சவங்க, செலெக்ஷன் கமிட்டி மூலிமா நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலிமா சீட்டு கிடைச்சவங்க கண்டிப்பாக அந்தந்த காலேஜில் நீங்கள் கலந்துக்கு தான் ஆகணும், ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்படி ஜாயின் பண்ணலை, இல்லை ஜாயின் பண்ணிவிட்டு நான் ரிசைன் பண்ணினேன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய எந்த கவுன்சிலிங்லேயும் கலந்துக்க முடியாது. ரவுண்டு 1ல் நீங்கள் ரிசைன் பண்ணாலோ இல்லை நாட் ஜாயின்ட் பண்ணாலோ நீங்கள் ரவுண்ட் 2 மாப்பப்பில் கலந்துக்க முடியாது. ரவுண்ட் 2ல் போயிட்டு எனக்கு காலேஜ் வேணாம், நான் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எந்த ரவுண்ட்லையும் நீங்கள் கலந்துக்க முடியாது. அவ்வளோதான். ஓகேவா, ஓகே. ரெண்டாவது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரவுண்டு 2ல் உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ரவுண்டு 1ல் உங்களுக்கு சீட்டு கொடுத்து நீங்கள் அப்கிரேடேஷன் போகிறீங்க. போயிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு நியூ வேறு ஏதாச்சும் அதோட பெட்டர் காலேஜ் கிடைக்குது, ஏதோ ஒரு சுச்சுவேஷனாலேயோ இல்லை உங்களுக்கு பிடிக்காமே நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசைன் பண்ணவும் கூடாது. அப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட ப்ராசஸிங் ஃபீ, செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீன்னு சொல்லி எல்லா ஃபீஸையும் அவங்ககிட்ட ஃபோர்ஃபீட்டுன்னு சொல்லக்கூடிய ஃபைனாக பிடிங்கிடுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஒரு ரவுண்ட்லேயுமே நீங்கள் வந்து கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வருஷத்துக்கான 2022 2023க்கான கவுன்சிலிங்லேருந்து நீங்கள் டோட்டலாக வெளியில் தள்ளப்பட்டீங்க. ஓகேவா, அதனால் தயவு செஞ்சு ரவுண்டு 1ல் சீட்டு கிடச்சவங்க தயவு செஞ்சு போய் சேர்ந்துருங்க. அது நல்ல காலேஜோ லோ காலேஜோ நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்ட் 2ல் அப்கிரேடேஷன் போட்டு நீங்கள் வந்து பெட்டர் காலேஜை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதனால் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அட்டென்ஷன் டு தி கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. அட்டென்ஷன்னாலே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல் ஃபாலோ பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேவா, அதனால் வந்து இது ஒரு
ஆர்டராகவே ஜியோவாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜியோ. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.